சினிமா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சினிமா சிமுலேட்டர் கேம். அந்த கேமை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? சினிமா சிமுலேட்டர். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் உன்னோட டீச்சர். நான் உனக்கு சினிமாவை எப்படி நடத்துறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். வா நம்ம சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரியா? இதுதான் நம்மளோட சினிமாவா? இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்துல் சினிமான்னு வச்சா அப்துல் வெட்டி பையன் சினிமான்னு வைக்கிறதா, இல்லை நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் இப்போ பேர் வச்சு எனக்கு இதாகிடுச்சு. அதனால் நீங்கள் இது என்ன கதவு? நல்லா பார்த்துக்கோ. நீ தான் இங்கே டிக்கெட் அப்படி. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ சின்ன பசங்களை வெளியே விடக்கூடாது. இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஒருவேளை அந்த படம் ஓடுவோம்ல, ஏதோ ஒரு விசிறு பரவா, அது எப்படி சரி பண்ணுறது இவங்க சொல்லிட்டாங்க. இது சரி பண்ணுற கூட எனக்கு தெரியாதா? சரி பார்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னா சரி ஒன்று ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டுருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் அதுக்குள்ளே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷமாக பார்க்குறீங்களா? லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் சார். ஏன் உங்களை லைக் பண்ண சொல்லணும்னு சரிங்களா? அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் இது கொஞ்சமாச்சு போகும் இந்த வீடியோ. அதனால் எல்லோரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் யூடியூப்காரை கொண்டு போய் இதை கொஞ்சமாச்சு ரெக்கமெண்டேஷனில் பாரான்னு சொல்லி கொடுத்துருவான். தயவு செஞ்சு எனக்காக ஒரு லைக் மட்டும் போடுங்களேன். நினைக்கிறேன். மறுபடியும் என்னடா தொடக்க போடுது? தொடச்சு முடிச்சாச்சு. அந்த வாங்கி இதெல்லாம் தொடச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்கோ அது எனக்கு தெரியும்.
நிமிஷம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இது யூஸ் பண்ணினா படம் வாங்க போகிறேன், எல்லாத்தையும் படம் வாங்கி தேட்டரில் வச்சு ஓட்ட போகிறோம். சரியா? $0 ஆஃப் வீக்கியா அந்த பாப்கார்ன் வைக்கிற மிஷின் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நீ அப்லோட் பண்ணோன்னா 1 லட்சம் கொடுத்து நீ அப்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீ கற்றுக்கிட்ட, இந்த கடையை நீ பார்த்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம போய் தூங்குவோம். கையில் மாட்டிக்கும். காரணம் வந்து இந்த மூலம் நினைக்கிறாங்க. நம்ம சினிமாவிலேயே ஏற்கனவே ஒரு 5 ஷோ நீ கடைசி ஷோ வந்த உடனே 5 ஷோ நடக்க போனோம். ஏற்கனவே ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிற, ஸ்டார்ட் ஆக போகிற நிலைமை இருக்குது. அந்த மேடம் எங்கே போனாங்கன்னு தெரியல. தெரியல, பார்ப்போம். இந்த ஏரியா சுற்றி போகணும் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் இது யாருன்னு தெரியலையே. இதெல்லாம் பணம் மக்களே. நம்ம காசு கொடுத்துச்சு, நம்ம காசு கொடுத்து வாங்கலான்னு நினைக்கிறேன். நம்ம காசு கொடுத்து இந்த ஒரு படத்தை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே $1 இருக்குது. நம்மக்கிட்ட இருக்குது $5 லட்சம். நான் இந்த படத்தை வாங்கலான்னு இருக்கிறேன். பேர் என்ன? கவலைக்கிடமானதா? இதையே நம்ம பை பண்ணிக்கலாம். வேறு எதுவும் வாங்க வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கே நம்மக்கிட்ட 5 லட்சம் 3 லட்சம் தான் இருக்குது. இது நம்ம டாலருன்னே சொல்லிக்குவோம். இப்போ $5 நம்மக்கிட்ட இருந்துச்சு. இங்கே எவ்வளோ கூட்டணும், எல்லாம் வெளில போகணுன்னு இருக்காங்க. சீட்டு வாங்கி ஒன்று போடணும். அது சேப் கலரில் இருக்குதா சீட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சேப்பு கலர் மாற இதாகிட்டு இருக்குது. இருக்கிற 3 சீட்டும் போயிடுச்சு. ஒன்றுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்டு வாங்கி போடுவோம். சீட்டு வாங்கி போட்டால் மட்டும்தான் பார்க்கணும். பஸ் இந்த பக்கான போடுவோம், மங்களகரமாக இந்த பக்கான போட்டு ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஓன்னு போகணும். சரியா? இவனுங்களுக்கு கொடுத்து முடிச்சா நம்ம அங்கே போய் வேலை பார்க்கலாம். இங்கே ஓரங்க எத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த இதை பண்ணி அதை பண்ணி ஓடுறதுக்குள்ள நம்மக்கிட்ட எத்தனை டாலர் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் டாலர் சேர்ந்துச்சுன்னா அப்போ நம்ம எல்லாத்தையும் இது பண்ண ஆரம்பிச்சோம்.
சரி சீட்டு ஒன்று வாங்கி போட்டுக்கலாம். 500 ரூபா சீட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா $2. ஏன் ப்ரோ இப்போ வந்து வீடியோ போடுறதில்ல? நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனால் கமெண்ட்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வீடியோ போட மாட்டானு போல இருக்கு, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஏன் நான் இப்போ சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து ஒரு நோன்பு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட முடியல. ஏன்னா நான் நோன்பு வச்சா தண்ணி குடிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தண்ணி கொடுத்தா தானே வயசில் கிடைக்க முடியும். எனக்கு ஆட்டு கற்று வேண்டியிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா அந்த இத்தனூன்னு வயசு, அந்த இத்தனூன்னு வயசுக்கே நான் கத்திக்கிட்டு இருக்கேன். சரியா, இத்தனூன்னு வயசுக்கே நான் கத்திட்டு இருக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நான் ஒன்றும் நல்லா வாய்ஸ் கேட்கணுன்னா நான் கற்றுன்னு கத்தணும். லெவல் 2 நம்ம லெவல் 2 போயிட்டோம் இந்த கேமில். சரி, இவனுங்களுக்கு மட்டும் நம்ம 18 வயசா? நீங்கள் போகலாம் பாட்டிமா. சீட் இல்லையா? அந்த சேட் கலரில் சீட்டு இல்லை போகிறீங்க. நம்ம சீட்டை ஒன்று நல்லா வாங்கி போடணும். நம்ம சீட்டை ஒன்று நல்லா வாங்கி போட்டால் நிறையா பேர் பார்க்க வருவாங்க. நிறையா பேர் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம வாங்கின இந்த புது படத்தை, இந்த படத்தை ரிமூவ் பண்ணிட்டு இந்த படத்தை இன்னைக்கு ரிமூவ் பண்ண வேணாம். ஏன்னா பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம நிறைய பேர் நம்ம படக்க மாட்டோம்னா படம் கட்டாயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து அடுத்த பாட்டில் மாட்டிட்டு நம்ம இதுதான் செம்ம காசுக்கு போகும். அதனால தான் இந்த படம் எவ்வளோ ஸ்டார் போட்டு, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்டார் போட்டிருக்கா. அந்த படத்துக்கு மேலே எவ்வளோ ரேட்டிங் இருக்கோ அந்த படம் அவ்வளோக்கு போகும். அந்த அளவுக்கு படம் நல்லாயிருக்கும். ஒரு பாப்கார்ன் 20 ரூபா. அந்த பாப்கார்ன் 20 ரூபா விற்றா கூட நமக்கு சீட்டு வாங்கி போகிற அளவுக்கு காசு வருமான்னு தெரியல. பார்ப்போம். சரி மக்களே, நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நம்ம படத்தில் உனக்கு கிட்டு போயிருந்தா வழக்கு மாற வச்சு சுத்தமான ஓடிதான் தோணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் வச்சு சுத்தம் பண்ணி பார்த்தே வரல. வழக்கு மாற சுத்தம் பண்ணி பார்த்தே வந்துச்சு. பாய் மக்களே, இதோட நான் வீடியோ முடித்து கொள்கிறேன். பாய் மக்களே, பாய். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான அதான் பண்ணணும். அதான் இந்த மாதிரி வீடியோ